ஆண்டவருக்காக ஒரு நாள் வேலையை விட்டுட்டு ஆராதனைக்கு வர முடியல. ஆண்டவருக்காக ஒரு இழப்பை, ஒரு நஷ்டத்தை உங்களால் தாங்க. அன்றைக்கி பார்த்து தான் எனக்கு வேலை வருது, இன்றைக்கி பார்த்து தான் எனக்கு 2000 தரேன்னா, இன்றைக்கி போனால் தான் ஓவர் டைம் ஒர்க் பண்ணால் தான் எனக்கு 2 மடங்கு சம்பளம் கிடைக்கிது. இதை விட்டுட்டு நான் இங்கே வந்து எனக்கு எங்கேண்டா கிடைக்குது? எனக்கு கர்த்தருக்காக விட வேண்டிய காரியங்களை விடுறதுக்கு சிலருக்கு மனசு வரல. அன்னைக்கு பார்த்து தான் என்ன நன்மையும் அன்னைக்கு பார்த்து தான் புது நன்மையும் பழைய நன்மையும் வைக்கிறாங்களாம். உனக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது. இதை தேடி ஓடுறாங்க. கேட்டால் நன்மையாக ஒரு நன்மையும் வராது. நான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இன்னைக்கு அறியாத, சத்தியத்தை அறியாத, வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க செய்கிற காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்கன்னாக்கா உனக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது. சொல்லிட்டேன். அன்றைக்கு தான் ஓடுறது. அவங்க வச்சுட்டு போகிறான். அவன் அறியாதவன், அவிசுவாசி, ரட்சிக்கப்படாதவன், ஆண்டருக்கு பயம் இல்லாதவன், அவன் தான் செஞ்சுட்டு போகிறான். இதுக்கு ஒரு விசுவாசி ஓடுது பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தருக்காக உன் சொந்த பந்தத்தையோ, உன் உறவையோ, உன் நட்பையோ இழக்கிறதுக்கு உனக்கு மனசு வரல. அவங்க மனசு கஷ்டப்படும், அவங்க மனசு நோகும், அவங்க கோச்சிப்பாங்க, உறவு அத்து போயிடும், அதை போயிடும், இது போயிடும்னு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆண்டவரை விட்டுட்டு ஓடிட்டு இருக்கிற நீங்களாம் என்னத்தை ஆண்டவருக்கு கொடுக்க போகிற? நான் சொல்கிறேன், உங்களுக்கு சோதனை வரும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சோதனை வரும். இந்த சோதனையை நீ ஜெயிச்சாலே போதும். நீங்கள் ஒன்றும் உங்கள் பிள்ளையெல்லாம் ஒன்றும் பலி கொடுக்க வேண்டாம். இப்போ ஒரே வார்த்தையில் நான் முடிச்சுக்கிறேன். உனக்கு வர சோதனை ஞாயிற்றுக்கிழமை வரும். என் சோதனை, இந்த சோதனை நீ ஜெயிச்சிட்டுன்னா கர்த்தர் சொல்லுவார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், நீ தேவனுக்கு பயப்படுறேன்னு நான் அறிந்தபடியினால் நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெருக செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறாரியா.